வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்ல இருந்து. தூக்கம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பத்தி நம்ம தெளிவா பேசிட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டத்துல தூக்கத்துக்கான அடிப்படையை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய இன்சோம்னியா வியாதி ஏன் வருது, அதுக்கு என்ன மருத்துவ முறைகள் நம்ம பேசணும். இப்போ இன்னும் தூக்கம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பத்தி ஒரு பிரீஃபா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான பிரச்சனைகள் தான், எல்லாத்துக்கும் காமனா வராது. இன்சோம்னியாங்கிற ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப காமனா வரும். இப்போ நம்ம பேச போறது ஹைப்பர் சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் ஸ்லீப்பினஸ், அதாவது ரொம்ப அதிகமாக தூங்குறது. ரெண்டாவது பேராசோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் வரக்கூடிய வேறு சில பிரச்சனைகள். அடுத்து சர்க்காடியம் ஸ்லீப் டிசார்டர்ஸ், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக் டிஸ்டர்ப் ஆகிறதுனால வரக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைகள் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் சோம்னியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா VLBO அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலமஸ்ல இருக்கிற ஒரு நரம்பு. வேக் ப்ரொமோட்டிங் ஏரியாங்கிறது அந்த ARAS, அதாவது அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அது ஹைப்போதலமஸை போய் ஸ்டிமுலேட் பண்றதுனால அங்கே ஓரக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வருது. இதுதான் முக்கியமான மேஜர் பிளேயர்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஓரக்சின்ங்கிற ஹார்மோன் தான் என்ன பண்ணுதுன்னா வேக் ப்ரொமோஷன், அதாவது நம்ம அலர்ட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. இது தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற நரம்புகளை எல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கும். பட் இந்த ஓரக்சின் ஹார்மோன் டிஸ்ரெகுலேஷன், இந்த ஓரக்சின் ஹார்மோன் ஒரு சிலருக்கு சரியா சுரக்காதனால என்ன ஆகும்னா ப்ரீமெச்சூர் ஸ்லீப், அதாவது இந்த பேஷண்ட் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்து அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்லீப் அட்டாக் அதுன்னு சொல்லுவோம். இது இல்லைன்னா நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீமெச்சூர் ஸ்லீப், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஓரக்சின் ஹார்மோன் சரியா சுரக்காதனால அந்த REM ஆன் நியூரான்ஸ் ப்ரீமெச்சூரா ஆக்டிவேட் ஆகிறதுனால அந்த பேஷண்ட்ஸ் டக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிறது தான் ஸ்லீப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்லீப் பேராலிசிஸ், அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பேர் நார்கோலெப்சி. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, எப்படி இந்த ஸ்லீப் அட்டாக் ப்ரீமெச்சூரா வருதோ அதே மாதிரி ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆஃப், நான் சொன்னேன்ல அந்த ஸ்பைனல் கார்டுக்கு போற அந்த REM ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டுக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் பேரலைஸ் ஆயிரும். அதனால தான் அந்த ட்ரீமுக்கு நம்ம எனாக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டிஸ்ரெகுலேஷன்னால பேஷண்ட் சில பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு REM ஸ்லீப்புக்கு போறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்பைனல் கார்டு மோட்டார் நியூரான்ஸ்ல பேரலைஸ் ஆனால அப்படியே அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு பேர் கேட்டாப்ளெக்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சடன் ஆன்செட் ஆஃப் ஃபைனல் மோட்டார் நியூரான் இன்ஹிபிஷன் டியூரிங் ப்ரீமெச்சூர் ஆக்டிவேஷன் ஆஃப் REM ஸ்லீப். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஹார்மோனல் டிஸ்ரெகுலேஷன்னால இந்த REM ஃபைனல் ஏட்டோனியா ப்ரீமெச்சூரா ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா அந்த பேஷண்ட் கீழே விழுந்துருவாங்க. இதுதான் நார்கோலெப்சி கெட்டாப்ளெக்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி பேராசோம்னியாஸ் அப்படின்னா என்னன்னா, பேராசோம்னியா என்ன எல்லாத்துலயுமே பேரா அப்படின்னு வந்தாவே என்னன்னா அது அப்நார்மல் அப்படின்னு அர்த்தம். இந்த பேராசோம்னியாங்கிறது அப்நார்மல் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா இது குழந்தைகளையும் அடலசன்ட் ஏஜ்ல சில்ட்ரன்ஸையும் தான் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவும் NREM ஸ்லீப்ல நடக்கக்கூடிய பேராசோம்னியாஸ், REM ஸ்லீப்ல நடக்கக்கூடிய பேராசோம்னியாஸ்னு ரெண்டா பிரிக்கலாம். NREM ஸ்லீப்ல நடக்கக்கூடிய பேராசோம்னியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் அரௌசல், அதாவது அந்த பேஷண்ட் தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு அப்படியே கன்ஃபியூஸா அங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் திடீர்னு அப்படியே படுத்துக்குவாங்க. கன்ஃபியூஸ்ட் அரௌசல். இது செக்ஸோம்னியான்னு சொல்லுவோம். அதாவது அப்நார்மல் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் இந்த பேராசோம்னியால வரும். ரெண்டாவது ஸ்லீப் ஈட்டிங், அதாவது அந்த பேஷண்ட் தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சு போய் கண்டதையும் எடுத்து சாப்பிடுவாங்க. அது எடிபிள் இல்லைன்னா நான் எடிபிள் திங்ஸா கூட இருக்கலாம். சாப்பாடும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கண்டது என்னென்ன கிடைக்குதோ கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிடுறது கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அந்த பேஷண்ட் தூக்கத்துல அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போறோம் எப்படி போறோம் அவங்களுக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தெரியாது. இந்த மாதிரி பேராசோம்னியாஸ் அவங்களுக்கு NREM ஸ்லீப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே REM ஸ்லீப்ல நடக்கக்கூடிய பேராசோம்னியாஸ் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, REM அசோசியேட்டட் பிஹேவியரல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு REM ஸ்லீப்ல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு பிசார் ஒரு கனவுகள்லாம் ரொம்ப தாறுமாறா வரும். அந்த தாறுமாறா வர கனவுகளுக்கு யூஸ்வலா அந்த REM ஸ்லீப்ல அந்த நம்ம ஸ்பைனல் கார்டு பேரலைஸ் ஆகிறதுனால நம்ம அதை ஆக்ட் பண்ண மாட்டோம், இந்த ஒரு செயலும் நம்ம பண்ண மாட்டோம். ஆனா இந்த REM ஸ்லீப் பேராசோம்னியால அந்த ஸ்பைனல் ஏட்டோனியா இருக்காது, அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா கண்டபடி உதைக்கிறது, எந்திரிச்சு ஓடுறது, இந்த ட்ரீம்க்குலாம் அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் REM ஸ்லீப் பேராசோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேராசோம்னியாஸ் வரக்கூடிய மருத்துவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி முறையா என்ன காரணத்தினால என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கான மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
இதை வந்து இந்த வியாதிகளை வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி சர்க்கேடியன் ரிதம் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட்டில் நம்ம இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து நம்ம லண்டனுக்கோ போகும்போது இந்த ஜெட் லேக்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இருக்கிற டைமும் அங்கே இருக்கிற டைம் இங்கே வந்து நைட்டாக இருக்கும், அதே யூஎஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் பகலாக இருக்கும். ஸோ இந்த ஜெட் லேக் இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்போ யூஎஸில் இருக்கிறவங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் வந்து நார்மல் ஆகிறதுக்கே வந்து 2 நாள் 3 நாள் ஆகும். சில பேருக்கு இந்த ஜெட் லேக் டியூரேஷன் வந்து 2 நாள்ல இருந்து 2 வாரம் வரைக்கும். முக்கியமாக இந்த ஜெட் லேக்குக்கு வந்து நம்ம வந்து மெலட்டோனின் கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த நைட் டியூட்டிஸ் பார்க்குறவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நமக்கு நைட் டியூட்டி பார்ப்பாங்க. சில பேர் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து டே டியூட்டி பார்ப்பாங்க. இது மாதிரி மாறி மாறி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்லீப் சர்க்காடியன் ரிதம் வந்து மாறிடும். அதனால அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக நைட் டியூட்டி பார்த்து முழிச்சிருப்பீங்க, அடுத்த நாள் போய் நைட்டில் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சர்க்காடியன் ரிதம் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த வியாதி, அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. 9 மணிக்கு தூங்கி நடுராத்திரி 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் 9 மணிக்கு எந்திரிப்பாங்க. இது வந்து அதாவது அந்த ஆன்செட் இது வந்து சேஞ்ச் ஆகிறனால வரக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து சர்க்காடியன் ரிதம் டிஸார்டர் தான். அதே மாதிரி கண் பார்வை இழந்தவர்கள், அதாவது நீங்கள் பிளைண்ட்ஸ், அதாவது பார்வை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு மணி நேரமாக அந்த ஸ்லீப் ஆன்செட் வந்து மாறி இன்றைக்கி வந்து 9 மணிக்கு படுத்து தூங்குவாங்க. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு படுப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 12 மணிக்கு. அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்லீப் ஆன்செட் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட்டினோ ஹைப்போதலமிக் ட்ராக்ட் வந்து ஆக்டே ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக், அதாவது அந்த அந்த ரெட்டினோ ஹைப்போதலமிக் அந்த வெளிச்சம் போய் கண்ணில் படுறதுனால அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஆக்டிவேட் ஆகிறது இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் இனிஷியேஷன் டைம் மாறிக்கிட்டே போகும். ஃபைனலாக வந்து டிமென்ஷியா இல்லைன்னா மென்டல் ரிட்டார்டேஷன். நீங்கள் கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கவங்க, இல்லை வந்து இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிமென்ஷியாவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. நைட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது எந்திரிச்சு போவாங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நடப்பாங்க, இல்லை அவங்க பாட்டுக்கு ஏதாவது முழிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு வகையில் வந்து இந்த சர்க்காடியன் ரிதம் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய ஸ்லீப் டிஸார்டர் தான். ஸோ இன்சோம்னியாங்கிறது வந்து தூக்கமின்மை, ஹைப்பர்சோம்னியாங்கிறது எக்ஸசிவ் ஸ்லீப்பிங், அதாவது அதிகமாக தூங்குறது, பேராசோம்னியாங்கிறது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய நிறைய அப்நார்மலான பிரச்சனைகள், தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் சாப்பிட்றது, தூக்கத்தில் ஓடுறது, இந்த மாதிரி, அதாவது கன்ஃபியூஸ்டாக அரௌசல், அதாவது தூக்கத்தில் எந்திரிச்சு கத்துறது, அழுவுறது, இதெல்லாம் வந்து அப்நார்மல். இது வந்து பேராசோம்னியான்னு சொல்கிறோம். அப்புறம் சர்க்காடியன் ரிதம் டிஸார்டர். இது மாதிரி நிறைய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து நிறைய பேர்த்துக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி எந்த மாதிரியான தூக்கமின்மை உங்களுக்கு வந்து வந்திருக்கு, உங்களோட தூக்கம் வந்து ஏன் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான முறையான மருத்துவம் எடுத்தால் கண்டிப்பாக இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி, ஸோ இந்த மாதிரி வேறு சில மூளை மற்றும் நரம்பியல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரமும் பேச போகிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை இணைந்திருந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் நரம்பியல் சம்மந்தமான மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.